வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. 4வது மாதம் 2024. இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் 649வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கை நம்ம பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் ஃபார்முலாவெல்லாம் 100% ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 295. முன்னாடி நாள் ரிசல்ட் வந்திருக்கு. இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இப்போது நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பெண்டிங் நம்பர்ஸை வச்சு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும், வருஷ சார்ட்டில் போன வருஷம் வந்த ரிசல்ட்லேருந்து இன்றைக்கி அடிக்கக்கூடிய ட்ராவுக்கு ரிசல்ட் வருமாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இது என்ன சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு இன்றைக்கி தேதிக்கு போன வருஷம் அடித்த நம்பர்லேருந்து நமக்கு கண்டிப்பாக வின்னிங் நம்பர் வரும். இந்த மெத்தேடும் தொடர்ந்து நமக்கு ரொம்ப நாளாக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான். நீங்கள் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தேட் படி தான் அதிகமாக நமக்கு ரிசல்ட்டுங்கிறது ஃபுல்லாகவே லொட்டேஷன்லேயே வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேட்ஸை மட்டும் பயன்படுத்தி நீங்கள் 100% வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 162 இருக்குது. சரிங்களா, 162ன்னு ரிசல்ட் வந்திருக்கு போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு. சரிங்களா, இந்த நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா ஆல் போர்டு ஒரே நம்பர். நான் இந்த மெத்தேடை வச்சு எடுக்கக்கூடிய நம்பர் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கில் எடுத்துக்காங்க. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 2 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நமக்கு 1ஆம் நம்பர் 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பெண்டிங் நம்பர் நமக்கு ஏ போர்டு. இப்போது பி போர்டில் பார்த்திங்கன்னா 1 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 11 நாள் ஆகுது. பி போர்டில் நமக்கு 7 35 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 21 நாள் ஆகுது. பி போர்டில் 0 நமக்கு 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 3 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா 6 22 நாள் ஆகுது. சி போர்டில் 7 21 நாள் ஆகுது. சி போர்டில் 8 12 நாள் ஆகுது. அப்போது நமக்கு 6 7 8 இந்த நம்பர் தான் நமக்கு சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஆல் போர்டு நம்பர்ஸுங்கிறதையும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம இந்த 2 மெத்தேடையும் பயன்படுத்தி நம்ம பார்க்கையில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில், அதாவது நம்ம பெண்டிங் நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு, 8ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 8 1 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம நேற்றே ஒரு 3 ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி என்ன நம்பர்ஸ் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற இதையும் நம்ம ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி இப்படி தான் ரிசல்ட் வரணும், இப்படி தான் நம்ம கெஸ்ஸிங்கும் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாகவே ஓப்பனாகவே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 8 1 வர்றதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இதை மேட்ச் பண்ணி தான் நான் பாக்ஸ் நம்பரும் கொடுக்குறேன் ஸ்ட்ராங்காகவே. உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுக்கக்கூடிய கணக்கையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது இதை மேட்ச் பண்ணி நம்ம பாக்ஸ் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கையில் பார்த்திங்கன்னா 817 பாக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா, இதை மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்குற நம்பர் 817 801. சரிங்களா, 817 801 பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் அதிகமான நம்பர் கொடுக்க விரும்பலை, 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நடக்கக்கூடிய ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம அச்சய ட்ராவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம்.
இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக நம்ம வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணி பெஸ்ட்டு நம்பர்ஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரையுமே உங்களுடைய கெஸ்ஸிங்களையும் மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி ஏ போர்டு பி போர்டு நம்பர்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க. ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான நம்பர் தான் நான் வந்து இப்போ வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 8 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8 இல்லாட்டி 9 வர்ற மாதிரி நான் வந்து கணக்கில் கொண்டு வந்திருக்கேன் ஏ போர்டு. பி போர்டில் நமக்கு 1 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இதை விட்டால் பி போர்டு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 8 இல்லாட்டி 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 7 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த போர்டுக்கு இந்த நம்பர்ஸ் தான் கணக்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த 3 நம்பர்ஸை விட்டு வேறு நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 8 1 9, பி போர்டில் 1 7 0, சி போர்டில் 6 7 8. நம்ம எதனால் 3 நம்பர் போர்டுக்கு கொடுத்துருக்கோம்னா கண்டிப்பாக ஒவ்வொரு போர்டுக்குமே இந்த ஒரு 3 நம்பர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. நம்ம இதை மேட்ச் பண்ணி தான் பாக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். பாக்ஸை மேட்ச் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற போர்டு நம்பர்ஸையும் உங்களுடைய கணக்கையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங்கிறது 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டாம். ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்காங்க. கண்டிப்பாக வெற்றிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங்குங்கிறது ஃபுல்லாகவே கொடுக்குறோம். 97 08 10 80 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் மட்டுமே நான் கொண்டு வந்திருக்கேன். 18 17 97 08 10 80 நம்ம வந்து 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 6 நம்பருக்குள்ளே நமக்கான ஒரு ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் கொண்டு வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்ம் நம்பர்ஸுங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்ம வந்து ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸு தான் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கையில் வந்து 170ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 170 அதாவது 807ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 807 2க்கு ஏ போர்டு 0ன்னு வந்துச்சுன்னா 018 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள். 018 ஏ போர்டு 4 பி போர்டு 1 சி போர்டு 6 வந்துச்சுன்னா 416 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தொள்ளாயிரத்தி 78 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். கலப்பு நம்பர்ஸாக தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 170 807 018 416 918 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருமே உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெத்தேட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 957ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டு உங்களுக்கு சி போர்டு சப்போஸ் 3 வந்துச்சுன்னா அப்போது 13ன்னு வருதுன்னு வச்சுக்குவோம். 813 ஏ போர்டு 9 வந்துச்சுன்னா 918 நமக்கு பி போர்டு 0 வருதுன்னு வச்சுக்குவோம். சி போர்டில் ஏ போர்டு 9 வருதுன்னு வச்சுக்குவோம். நமக்கு ஏ போர்டு 0 வருதுன்னு
பி போர்டில் 0 வந்து சி போர்டில் நமக்கு அதாவது 7 வந்துச்சுன்னா 907ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 907ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் 9 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஃபைனல் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்ம சேனலில் வந்து ஃபார்முலா மெத்தேடு வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஃபார்முலாவை மட்டுமே வச்சு 100% கேரளா மாநிலத்துக்கு மிஸ் ஆகாமல் வின்னிங் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங்குங்கிறது ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக எப்போதுமே உங்களுக்கான ஒரு ஃபுல் வின்னிங்குங்கிறது மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங்குங்கிறது ஃபுல்லாகவே நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு என்னையால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டுமே தான் இந்த ஒரு நம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங்குங்கிறது 100% கிடைக்கும்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறேன், வெற்றிங்கிறது எப்போதுமே நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுடைய மெத்தேட்ஸை பயன்படுத்தி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா 90 18 91 07 19 78 18 01 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த 4 நம்பருமே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பெஸ்ட் நம்பராகவும் இருக்குது, ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.